जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतं। जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकम्। பரமஹம்ச நித்யானந்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் வழிபடும் ஓர் ஆன்மீக சக்தி. ஆன்மீக இயக்கத்தை உலகமெங்கும் நிறுவி வழிநடத்தும் ஆன்மீக வழிகாட்டி. வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சியூட்டும் ஓர் முன்னோடி. ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் அவதரித்த அவதார புருஷர். இவர் பிறவியால் ஒரு யோகி. ஆன்மீக ஆய்வு பயணங்களை துணிச்சலோடு மேற்கொள்ளும் நவீன கால குருநாதர். தெய்வீக ஆற்றலின் அடையாளம். கோடிக்கணக்கானவர்களுக்கு உத்வேகமளிக்கும் ஆனந்த சக்தி. யோக அறிவியலின் உள்ளார்ந்த சத்தியங்களை தம்முள் கண்டுணர்ந்த யோக புருஷர். மெய்ஞானத்தை விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் மெய்ஞான விஞ்ஞானி. ஞானம் அருளும் வாழும் குருநாதர். கோடிக்கணக்கான சீடர்களால் பின்பற்றப்படும் ஞான குரு. ஞான களஞ்சியம். ஆனந்தத்தை தம் சிரிப்பால் பகிரும் ஆன்மீக பேரலை. ஈடு இணையற்ற தீட்சை அளிக்கும் அவதார சக்தி. ஆனந்த வாழ்விற்கு தேவையான அனைத்து ஜீவன் முக்த சத்தியங்களையும் வெளிப்படுத்தும் சத்குருநாதர். வாருங்கள், உங்களால் மறக்க முடியாத ஆன்மீக அனுபூதியை பெறுங்கள். வேத வேதாந்த சம்வேத்யம் தேவதேவி ஸ்வரூபிணம் வந்தே வடபலாஷிஸ்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம். அருணகிரீத்யாख्यं त्वां महाभाव सुयोगिनं वन्दे पूर्णावतारं शं नित्यानन्दाय स्वागतम्. சூத்திரத்திற்குள் நுழையலாம். अविभक्तं च भूतेषु विभक्तमिव च स्थितं भूतभर्तृ च तज्ञेयं ग्रसिष्णु प्रभविष्णु च ज्योतिषामपि तज्ञोतिः तमसः परमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्टितम्. இனிமையான சூத்திரங்கள். இதன் மொழிபெயர்ப்பு: பிளவுபடாததாகவும் பொருள்களிலே பிளவுபட்டதோ போல இருக்கின்ற அது பரபிரம்மம். பொருள்களை தாங்குவதும் விழுங்குவதும் தோற்றுவிப்பதும் ஆக எப்போதும் இருக்கின்றது. ஒளிக்கெல்லாம் ஒளியாகி இருளுக்கு அப்பாற்பட்டு அறிவும் அறியப்படு பொருளும் அறிவால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக விளங்குவது. பிளவுபடாததாகவும் பொருள்களிலே பிளவுபட்டதோ போல இருக்கின்ற அது பரபிரம்மம். பொருள்களை தாங்குவதும் விழுங்குவதும் தோற்றுவிப்பதும் ஆக எப்போதும் இருக்கின்றது. ஒளிக்கெல்லாம் ஒளியாகி இருளுக்கு அப்பாற்பட்டு அறிவும் அறியப்படு பொருளும் அறிவால் அடையப்படுவதுமாகிய அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக விளங்குவது. பக்தி நமக்குள்ள மலரணும்னா அடிப்படையாக சில சத்தியங்கள் நமக்கு உணர்த்தப்பட்டாக வேண்டும். சில சத்தியங்கள் நமக்குள் உணரப்பட்டாக வேண்டும். அந்த அடிப்படையான சத்தியங்களை இறைவன் இங்கு துவங்குகின்றார். நம்மளாம் நினைக்கலாம், பக்தி நம்முடைய வாழ்க்கையில நேரடியா என்ன விதத்துல உபயோகமாகுதுங்க சுவாமிஜி. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு இளைஞனோ அல்லது இளம்பெண்ணோ தன்னை அறியாமல் தன்னுடைய உணர்வையோ மனதையோ யாருக்காவது திறந்தால் பார்த்தீங்கன்னா அந்த சில நாட்களுக்கு எல்லாமே வசந்தமா தெரியும். காரணமில்லாத ஒரு ஹை எனர்ஜி இருக்கும். காரணமில்லாத ஒரு ஹை
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், காரணமில்லாத ஒரு உள்ள மகிழ்வு இருக்கும். அதனால தான் பச்சை ரொம்ப ஆழமான பச்சையாக தெரியும், ரோஜா ரொம்ப ஆழமான ரோஜாவாக தெரியும், சுற்றி இருக்கிற எல்லாமே ரொம்ப விளக்கமாக வெளிச்சமாக தெரிகிற மாதிரி இருக்கும். சுற்றி இருக்கிற எதுவுமே மாறலை, நம்முடைய கண்ணினுடைய தீர்க்கத்தன்மை மாறிவிடுகின்றது. இந்த மாதிரி நம்முடைய உணர்வை திறக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் மாறும். இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, சாதாரண ஒரு மனிதன் ஒரு ஆணையோ பெண்ணையோ நோக்கி இந்த உணர்வு திறக்கும் பொழுது துரதிர்ஷ்டவசமா இதே உயர் உணர்வில் உங்களாலோ அல்லது அவராலோ உங்களை வைத்திருக்க முடியாது. அதே உயர்ந்த உணர்வில் தொடர்ந்து அந்த நபராலே உங்களை வைத்திருக்க முடியாது, உங்களாலும் இருக்க முடியாது. உடனே என்ன பண்ணுறோம், அந்த உணர்விலிருந்து கீழே விழுந்துடுறோம். விழும்பொழுது என்ன நினைக்கிறோம், அந்த எதிர் நபர் உங்களை ஏமாத்திட்டு தான் நினைக்கிறோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையினுடைய சில ஆழமான சத்தியங்கள். அந்த எதிர் நபர் உங்களை ஏமாற்றவில்லை, உங்களால் அந்த உயர் உணர்விலே இருக்க முடியவில்லை. ஆனால் கீழே விழாத ஒரு உணர்வோடு இந்த மலர்ச்சி நடைபெறுமானால் அது பக்தி. ஓம் நமோ பகவதே ருத்ராய யாசயிஷு சிவதமா சிவம் பபூவ தேதலோஹ சிவசரவ்யாய தவதயானோ ருத்ரமிருடய யாதே ருத்ர சிவா தனோர கோர பாபக. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 நாட்கள் எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. பெங்களூரு ஆசிரமத்தில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கல்பத்துரு தியான முகாம் நடைபெறுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்த நகர், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. ब्रह्ममुरारिसुरार्चितलिङ्गं निर्मलभाषितशोभितलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं जन्मजदुःखविनाशकलिङ्गं तत्प्रणमामि नित्यानन्दलिङ्गम्. ॐ नमो भगवते रुद्राय नमस्ते रुद्रमन्यवपुतो दयिषवे नमः नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुदते नमः याचयिषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवशरव्याय तवतयानो रुद्रमृडय यादे रुद्र शिवा तनोर घोर पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजागशीः यामिषुं गिरिशन्तहस्ते विभष्ट्यस्तवे शिवाङ्गिरित्रतां कुरु माहि पुंसेः पुरुषं जगते शिवेन वचसा त्वा गिरिशाच्छा वदामसि यथा नः सर्वमिज्जगदयक्ष्मगुं सुमना असत्
अद्य वोचदधिभक्ता प्रथमो दैव्यो विषगे अहेहश्च सर्वान् जम्बयन् सर्वाश्च यादुत्राण्यः असौ यस्ताम्रो अरुणपुत भभ्रस्व मङ्गलः ये चेमागुं रुद्र अभितो दिक्षु श्रुता सहस्रशो वै शागुं भेडयीमहे असव्यो वसत्पति नीलग्रीवो विलोहितः उदैनं गोप अदृश. உங்களை அறியாமலே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே ஆழமான ரம்யமாக மாறிவிடும். எதை பார்த்தாலும் வசந்தமாக இருக்கும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. பரமஹம்ச நித்யானந்தரின் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள். எந்த பக்கத்தை திறந்தாலும் உங்களின் அன்றாட பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகள். 26 மொழிகளில் ஆழ்ந்த ஆன்மீக கருத்துக்கள் நிறைந்த 200க்கும் மேற்பட்ட புத்தகங்கள். மேலும் 8000 மணி நேரத்திற்கு மேல் பரமஹம்ச நித்யானந்தர் ஆற்றிய சொற்பொழிவுகள் CD மற்றும் DVDக்களாக கிடைக்கின்றன. உங்களின் எல்லாவிதமான பிரச்சனைகளுக்கான நேரடி தீர்வுகளை பார்த்து கேட்டு படித்து பயனடையுங்கள். புத்தகங்கள் கிடைக்கும் இடம் நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை 606604 www.nithyananda.org. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 7200003311 7200003322. மாணிக்கவாசகருடைய திருவாசகம் மாதிரி, ஆண்டாளுடைய திருப்பாவை மாதிரி, மீராவினுடைய கீர்த்தனங்கள் மாதிரி உங்களை அறியாமலே உங்கள் உணர்வே பொங்கி வழியும். உங்கள் உணர்வே கரைந்து ஓடும். அந்த உணர்வு என்றும் குன்றாதது, என்றும் குறையாதது. அப்போ என்ன ஆகும்னா, உங்களை அறியாமலே உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே ஆழமான ரம்யமாக மாறிவிடும். எதை பார்த்தாலும் வசந்தமாக இருக்கும். எப்பேற்பட்ட துக்கம் வந்தாலும் ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. சாதாரண மனிதர்கள் கொலை நடுங்குகிற துக்கத்தை ரொம்ப லைட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த லைட்டான பீயிங்கை கேரி பண்ணுறது, லைட்டான பீயிங்கோட வாழறது, எளிமையாக இருக்கிறது அப்படிங்கிற அந்த உணர்வு உங்களுக்குள் மலர துவங்கிவிடும். சாதாரண ஒரு நபரோடு இந்த மலர்ச்சி நடந்ததுன்னா ரொம்ப லாங்காக நிற்கிறது இல்லை. அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. சாதாரண ஒரு நபர்னும் போது அவரோட வாழும்பொழுது நேச்சுரலாகவே உங்களுடைய மலர்ச்சி நடந்ததற்கான என்னென்ன காரணங்களோ அது எதுவுமே அவர்கிட்ட இல்லைன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் மலர்ச்சி நடந்ததுக்கான காரணம் அவருடைய என்னென்ன குவாலிட்டி நீங்கள் நினைக்கிறீங்களோ, கூட வாழும்பொழுது அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லைன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. காதல் மலரும் பொழுது நம்மை பற்றி வைத்திருந்த கருத்து, மலர்வதற்கு காரணமாக இருந்தவரை பற்றி வைத்திருந்த கருத்து, இந்த கருத்து மாறும் பொழுது காதல் மாறிவிடுகின்றது. ஒரு அவதார புருஷரிடமிருந்து நேரடியான வழிகாட்டுதல் வேண்டுமா? பரமஹம்சருடன் நேருக்கு நேர். நித்யானந்தா ஹியர். இதோ உங்களுக்காக பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக வழங்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இருங்க எங்கேயோ பார்த்த ஞாபகம். நான் மாடல் எக்ஸாம் நல்லா பண்ணேன், பயமா இருக்கு. இதே தெரிஞ்சு நீ சக்சஸ் ஆக போற, நான் பாத்துக்கிறேன். ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா இருக்கு. உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பரமஹம்சர் தொலைபேசி மூலம் தீர்வுகளை அளிக்கின்றார். தினந்தோறும் காலை 8 மணி முதல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 08027279999. நேரடி ஒளிபரப்பை காண ntv.nithyananda.org. நாம் ஒருவரை ஒருவர் பற்றி சேர்க்கின்ற கருத்துக்களாலே நம்முடைய மலர்ச்சியை சுருக்குகின்றோம்.
நம்முடைய மலர்ச்சியை நிறுத்தி விடுகின்றோம். மனிதர்களுக்கு இடையில் வரும் பொழுது குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் அது இருக்கின்றது. அதனால தான் ஹனிமூன்னு சொல்கிறோம். ஹனி சன் இல்லை. ஹனிமூன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சந்திரன் எவ்வளோ நாள் வாழும்? 16 நாள். அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் அந்த உணர்வும் அத்தனை நாள் தான் இருக்கும். அதுக்குள்ளே கரைஞ்சு போகும். நம்முடைய மனம் காதல் மலரும் பொழுது நம்மை பற்றி வைத்திருந்த கருத்து, மலர்வதற்கு காரணமாக இருந்தவரை பற்றி வைத்திருந்த கருத்து, இந்த கருத்து மாறும் பொழுது காதல் மாறிவிடுகின்றது. ஆனால் இந்த 2 கருத்தும் மாறாமல் அந்த காதல் உணர்வை குறைக்காமல் வளர்ந்து கொண்டே செல்லுமானால் அது பக்தி. இந்த மலர்ச்சி இறைத்தன்மையை நோக்கி நடக்குமானால் தொடர்ந்து நீங்கள் உங்களை பற்றி வைத்திருக்கும் கருத்து, அந்த பொருளை பற்றி வைத்திருக்கும் கருத்து ரெண்டும் மாறிக்கிட்டே வரும். உயர்ந்துக்கிட்டே போகும், தாழ்ந்துக்கிட்டே வராது, உயர்ந்துக்கிட்டே போகும். அப்போ என்ன ஆகும்னா, இயற்கையிலேயே அந்த மலர்ச்சியும் உயர்ந்து கொண்டே செல்லும், குறைவது கிடையாது. தன்னுடைய தினசரி வாழ்க்கையை கூட மிக உயர்ந்த கருத்துக்களை கொண்டு இழைத்து இழைத்து தீர்ப்பவன் தன்னை அறியாமலேயே மீண்டும் மீண்டும் உயர்ந்த உணர்வு நிலையிலே வாழத் துவங்குகிறான். அவன்தான் ஜீவன் முக்தன். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் நேரடியாக நடத்தும் நித்யானந்த ஸ்புரண தியான அனுபவ முகாம் NSP-ஆல் நீங்கள் பெறும் உடனடி பலன்கள்: உடல் சக்தி அதிகரிப்பு, தீராத நோய்களிலிருந்து உடனடி விடுதலை, மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்விலிருந்து உடனடி விடுதலை, கவலை, தூக்கமின்மை மற்றும் கர்ம வினைகளிலிருந்து உடனடி விடுதலை, உறவுகளில் இனிமை, செல்வச் செழிப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டை தரும் மன அமைப்பை உருவாக்கும் தியான முறைகள். மேலும் NSP-யில் வாழும் ஞானியிடமிருந்து நீங்கள் பெறும் தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீக ஆற்றலான குண்டலினி சக்தி உயிர்ப்பிக்கப்படுகின்றது. தீட்சையினால் உங்களுக்குள் இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா செல் சக்தி 1300% வரை அதிகரிக்கிறது. இது கேன்சர் போன்ற தீராத வியாதிகள் வருவதையே தடுக்கிறது என்று மருத்துவ ரீதியாக ஆராய்ச்சி செய்து நிரூபிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வாழ்விலும் இந்த பலன்களை அனுபவமாக உணர நித்யானந்த ஸ்புரண தியான முகாம் ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. முன்பதிவிற்கு 7200003311 7200003322 04175237666. நடைபெறும் நாள் ஜனவரி மாதம் 25, 26, 27, 28, 2012. இடம் துளுவ வேளாளர் கல்யாண மண்டபம், கடம்பராயன் தெரு, திருவண்ணாமலை 606601. காட்டில் ஒரு சிங்கத்துக்கும் இன்னொரு சிங்கத்துக்கும் கல்யாணம். சிங்கராஜாக்கும் சிங்கராணிக்கும் கல்யாணம். காடே ஒன்று திரண்டு சிங்கங்களெல்லாம் ஆர்ப்பாட்டமாக குதித்து விளையாடி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டுருக்கு. எல்லா பெரிய பெரிய மிருகங்களும் ராஜாவுக்கு பரிசு பொருட்கள் கொடுக்குது. கல்யாணம் ரொம்ப விமர்சையாக நடந்துட்டுருக்கு. இந்த சிங்க கூட்டத்துக்கு நடுவில் திடீர்னு ஒரு எலி வந்து ரொம்ப வேகமாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுதான். ஒரு சிங்கம் கேட்டுச்சான், உனக்கு என்ன தைரியம், எங்கள் கூட்டத்துக்கு நடுவில் வந்து ஒரு சாதாரண எலி நீ டான்ஸ் ஆடுவ? எலி சொல்லிச்சான், அட நிறுத்தியா, கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் சிங்கமாக தான் இருந்தேன், விடப்பா. வாழ துவங்கும் பொழுது அடுத்தவரை பற்றி மட்டுமல்லாமல் நம்மை பற்றிய கருத்தையும் சுருக்கிக் கொள்கின்றோம். ஆனால் பக்திங்கிறது நம்மை தாண்டி அந்த இறை உணர்வோடு வாழத் துவங்கும் பொழுது இறைவனை பற்றிய கருத்து மட்டுமல்லாமல் நம்மை பற்றிய கருத்தும் விரியும். அப்போ என்ன ஆகும்? இந்த உணர்வு குறையாமல் வளர்ந்து கொண்டே செல்லும். இது நமக்குள்ள மலரணும்னா சில சத்தியங்கள் நமக்கு புரிந்தாக வேண்டும். இங்கு முதல் சில சத்தியங்களை நம்மோடு கிருஷ்ணன் பகிர்ந்து கொள்ளுகின்றார். இந்த பிரபஞ்சத்தின் சாரமான பொருள் சக்தி பிளவுபடாதது. ஆனால் பொருட்கள் பலவற்றின் மூலமாக பிளவுபட்டது போல தோன்றுகிறது. இந்த பொருள்களை எல்லாம் உருவாக்குவதும் தாங்குவதும் விழுங்குவதும் அதுதான். உபனிஷத்துல ஒரு அழகான ஒரு சூத்திரம், ஈசாவாஸ்ய உபனிஷத்துல, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
பூரணம் பூரணத்திலிருந்து வெளிப்படுகின்றது. பூரணத்திலிருந்து வெளிப்பட்டாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. ரொம்ப ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. இந்த ஒரு கருத்து புரியுமானால் நம்முடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை நம்மால் தீர்க்க முடியும். மிக உயர்ந்த சத்தியங்களை வைத்து நம்முடைய தினசரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுகின்ற மனிதன் ஜீவன் முக்தன். நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கோங்க. சாதாரண கருத்துக்களை வைத்து நம்முடைய தினசரி பிரச்சனைகளை தீர்த்து கொள்பவன் அல்லது தீர்க்காமலே இருப்பவன் சாதாரண மனிதன். சில பேர் தீர்ப்போம் இல்லை தீர்க்க மாட்டோம். ஆனால் தன்னுடைய தினசரி வாழ்க்கையை கூட மிக உயர்ந்த கருத்துக்களை கொண்டு இழைத்து இழைத்து தீர்ப்பவன் தன்னை அறியாமலேயே மீண்டும் மீண்டும் உயர்ந்த உணர்வு நிலையிலே வாழத் துவங்குகிறான். அவன்தான் ஜீவன் முக்தன். அதனால் இந்த உயர்ந்த கருத்துக்களை உள்வாங்கி, இது ஆயுதங்களை சேகரித்து வைப்பது மாதிரி, இந்த உயர்ந்த கருத்துக்களை உள்வாங்கி சேர்த்து வைத்தல் எப்பவெல்லாம் வாழ்க்கையில் துக்கம் வருதோ அப்பெல்லாம் உபயோகமாகும். பூரணத்திலிருந்து பூரணம் வெளிவருகின்றது, இருந்தாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. நமக்கு புரியாத கணக்கு. இந்த கணக்கை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண ஒரு நிலை கணிதம் இருக்கிறது. இந்த ஒரு நிலை கணிதம் என்னன்னா 2 2 4. ஆனா பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த 2 2 4ன்ற கணக்கையே நீங்க வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் உபயோகப்படுத்த முடியாது. 2 2 4ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில இடங்கள்ல உபயோகம். மேத்தமேட்டிக்ஸ் லாஜிக். அந்த லாஜிக் எல்லா இடத்திலும் உபயோகமாகாது. இருப்பு சத்தியம் வேறு, தர்க்க சத்தியம் வேறு. இப்போ 2 2 4. ஆனா அதுக்காக நிஜ வாழ்க்கையில ஒரு 2 பொருளும் சேர்ந்தா 4 பொருள் ஆகும்னு நினைக்க முடியாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆழமான ஒரு சத்தியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். உதாரணத்துக்கு இங்க இருக்கிற இந்த கர்ச்சீஃப், இந்த 2 கர்ச்சீஃப் சேர்ந்தா 2 கர்ச்சீஃப். 1 1 2. இப்போ 1 1 2ன்ற கணக்கை வச்சு, அதே கணக்கை வச்சு இந்த 2 கர்ச்சீஃபை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, ஒருவேளை இந்த கர்ச்சீஃப் ஒருத்தர் கொடுக்கப்பட்டா, அவர் சாதாரண நபராக இருந்தால் இது அவருக்கு வெறும் துண்டு. ஒருவேளை அவர் என்னுடைய பக்தராக இருந்தால், என்னுடைய நினைவுகள் இதில் பதிஞ்சிறதுனால அது ஒரு புனித பொருள். ஒருவேளை அவர் என்னை ஏற்றுக்காத எதிரியாக இருந்தால், என்னுடைய நினைவுகள் இதில் பதிஞ்சிருக்கிறதால அவருக்கு அது ஒரு வேண்டாத பொருள். வாழ்க்கையிலே வெறும் எண்ணிக்கை மாத்திரம் கணிதம் அல்ல, அதோடு சேர்ந்த உணர்வும் கணிதம். பூரணத்தன்மை பூரணத்திலிருந்து வெளிவருகின்றது, இருந்தாலும் பூரணம் பூரணமாகவே இருக்கின்றது. சாதாரண தர்க்க சத்தியத்தை வச்சு புரிஞ்சுக்க முடியாது. வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் டிசம்பர் 20, 2011 அன்று வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அவதார பெருநாள் விழா அன்று பரமஹம்ச நித்யானந்தர் அண்ணாமலையார் திருக்கோயில் வளம் மற்றும் அன்று மாலை பரமஹம்ச நித்யானந்தர் தெய்வீகத்தின் வெற்றி எனும் தலைப்பில் அவதார திருநாள் சிறப்பு தியான சத்சங்கம். எங்கெல்லாம் நீங்கள் வாழ்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்களுடைய ஜீவன் முக்தியின் பலம், உங்களுடைய ஆன்ம பலம், ஸ்திரத்தன்மை, தெளிவு, வாழ்க்கையை நோக்கி எதிர்கொள்ளும் துணிச்சல், இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு தெய்வீக ஸ்ரத்தை, இவை உங்கள் வாழ்க்கையின் ஒளியாக இருக்க பிணிகளை எல்லாம் தீர்க்கும் பெரும் சக்தி வாய்ந்த மகா ருத்ரஹோமம், ருத்ராபிஷேகம் மற்றும் ருத்ர ஜபம் நடைபெறவிருக்கிறது. कविं कवीनामुपमश्रवस्तमम्
पदं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनः शृण्वन्नोतिभिः सिद्धसादनम् प्रणो देवी सरस्वती वाजिनीवती दीनामवित्रियवतो गणेशाय नमः. வாழும் அவதார புருஷரின் அவதார திருநாள் பெருவிழாவில் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 72003311 மற்றும் 7200003322. நேற்று ஒரு உதாரணம் சொல்லிட்டு இருந்தேன் சாமி. ஒரு மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்கிறாரு, பூமியில எத்தனை சதவீத நீர்ப்பரப்பு, எத்தனை சதவீத நிலப்பரப்பு? மாணவன் சொல்றான், சார் 30% நிலப்பரப்பு, 70% நீர்ப்பரப்பு. இன்னொரு மாணவன் சொல்றான், இல்ல சார், நீர்ப்பரப்புக்குள்ள கூட ஆழ்ந்து ஆழ்ந்து போனீங்கன்னா கடைசியில் நிலப்பரப்பு தானே வருது. அப்போ 100% நிலப்பரப்பா தானே இருக்க முடியும். 30% நிலப்பரப்பு, 70% நீர்ப்பரப்புன்னு சொல்றது தர்க்க சத்தியம். 100% நிலப்பரப்பு தான் சொல்றது இருப்பு சத்தியம். ஆழ்ந்து போகும் பொழுது சத்தியங்கள் மாறுகின்றன. உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311 08027202084.